ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் மீண்டுமாக தொடர்ந்து புதையலும் பொக்கிஷமும் என்கிறதான இந்த வேத கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மீண்டுமாக நம்ம மத்தியில் அன்பு சகோதரர் எம்டி ஜெகன் அவர்கள் நமக்கு வந்திருக்கிறாங்க. பிரைஸ்லானே. தொடர்ந்து நாம் சபையை குறித்ததான தேவ திட்டம் அப்படின்ற காரியத்தில் நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் நாம் சபையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை போதகர்களாகவும், மேய்ப்பர்களாகவும் கர்த்தர் அழைச்சிருக்கிறாருன்னு சொல்லி பார்த்துட்டு அதில் முக்கியமாக நம்ம அப்போஸ்தல ஊழியத்தை குறித்தும் அதன் மேன்மையை குறித்தும் அது எப்படி அப்படின்றத குறித்தும் அநேக காரியங்களை நாம் விவாதித்தோம். எல்லாருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இன்றைக்கு அதற்கு அடுத்தபடியாக இருக்கிற தீர்க்க தரிசன ஊழியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தீர்க்க தரிசன ஊழியங்களை குறித்தும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், இந்த புதிய ஏற்பாட்டு சபையின் காலகட்டத்தில் தீர்க்க தரிசிகளுடைய ஊழியத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் அது எப்படி இருக்குன்ற அந்த வரைமுறை குறித்தும் நம்ம இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு கூடியிருக்கிறோம். முதலாவதாக ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தீர்க்க தரிசன ஊழியம் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. இப்போ அப்போஸ்தல ஊழியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படி இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் தீர்க்க தரிசன ஊழியம் வந்து பழைய ஏற்பாட்டிலும் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலும் இருக்குது. முதல் கேள்வி, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசம், அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிக்கும் இருக்கிறதான வித்தியாசம். இந்த கேள்வியோட முக்கியத்துவம் உங்களுக்கு நன்றாக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எது கேட்குறோன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆகவே நம்ம முதலாவது இந்த கேள்வியை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தீர்க்க தரிசன ஊழியம்னு எடுத்துக்கிட்டோம்னா பழைய ஏற்பாட்டு ஊழியமும் புதிய ஏற்பாட்டு ஊழியமும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரெண்டு தீர்க்க தரிசிகளும் வெவ்வேறு. உதாரணமாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் அப்போஸ்தல ஊழியம் வந்து பழைய ஏற்பாட்டில் இல்லை. நீங்கள் அப்போஸ்தலர் ஊழியம்னா அனுப்பப்பட்டவன் அர்த்தம். அந்த அனுப்பப்பட்டவன் தான் மோசே, அவர்களுக்காக அனுப்பப்பட்டவன். அப்புறம் ஆண்டவர் அவர் கையில் கற்பனைகளை கொடுத்து அனுப்புகிறார். ஸோ அந்த அப்போஸ்தல ஊழியத்தை செய்தது தான் மோசே. அதை நம்ம போன வாரமே சொன்னோம். ஸோ அதனுடைய நிழலாட்டம் அல்லது அதனுடைய இன்னொரு வெர்ஷன் அது. அப்போ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ஊழியமும் அங்கே இருக்கும். போதகர் டீச்சர் ஊழியம் வந்து அங்கே வேதபாரகர்னு இருக்கும். இங்கே இருக்கிற மெய்ப்பன் ஊழியம் வந்து அங்கே ஆசாரியன்னு இருக்கும். இப்படி எல்லா ஊழியங்களும் அங்கே இருக்கும். அப்படி இருக்கும்போது தீர்க்க தரிசன ஊழியம், இப்போ மோசேவுடைய ஊழியமும் அப்போஸ்தல ஊழியமும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுக்கு ஈக்குவலாக இது இருந்தாலும் அது வேறு இது வேறு. அதனுடைய அபிஷேகம் வேறு, இதனுடைய அபிஷேகம் வேறு, எல்லாமே வேறு. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். இவங்க சகல ஜனங்களுக்குமானதை கொடுக்குறாங்க. ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட். ஊழியமே நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா, அவங்க பண்ணது ஆரோனின் முறைமையான ஊழியம், இது மெல்கிசேதேக்கின் முறைமையான ஊழியம். இதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கும் என்ன வித்தியாசம், ஃபஸ்ட்டு ஊழியத்தில் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் வந்து தீர்க்க தரிசன ஊழியம் என்பது வந்து நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல இந்த தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறத எங்கே கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நமக்கு தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறத வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாமையே சொல்கிறாரு, அவன் தீர்க்கதரிசியாக இருக்கிறானே அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பிறகு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா மோசே. மோசையை குறித்து சொல்லும் பொழுது அவனை போல ஒரு தீர்க்கதரிசி அதுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நமக்கு இந்த நியாயப்பிரமாணம் வந்துருச்சு, ஆசாரியர்கள் வந்துட்டாங்க. இந்த மோசே காலத்தில் இந்த தீர்க்க தரிசனங்கிறது எப்படி பயன்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஜனங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றாக கர்த்தரிடத்துலேருந்து விசாரித்து அவங்களுக்கு பதில் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு ஆண்டவர்கிட்ட வந்து ஆறுதலான வார்த்தையை வாங்கி கொடுக்கறது, அப்புறம் அவங்க நடத்தி கொண்டு போகும்போது வரக்கூடியதான வழியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு தீர்வு சொல்கிறது, இது எல்லாத்துக்கும் தேவனிடத்துலேருந்து போய் வாங்கி கொடுக்கறது தான் தீர்க்க தரிசனம். அதனால தான் தீர்க்கதரிசி கர்த்தரோடு கூட நடக்கிறான்னு இருக்குது, தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாவாக இருக்கிறான், வாயாக இருக்கிறான், இப்படிலாம் நம்ம நிறைய சொல்கிறோம். அப்போது பழைய ஏற்பாட்டில் இப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. பர்டிகுலராக ஒரு தீர்க்க தரிசன ஊழியம் அப்படிங்கிறது இல்லை. இப்போ பிழையாம் கூட ஒரு தீர்க்கதரிசியாக தான் இருந்தார். அதுக்கு பிறகு தான் தீர்க்கதரிசிகள்னு ஒரு குரூப் ஒன்று உருவாகுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் போது, மோசேக்கு அப்புறம் தேவனோடு கூட முகமுகமாய் பேசி ஜனங்களுக்காக விஷயத்தை வாங்கி கொடுக்குற ஆள் ஒருத்தர் இல்லை. அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இல்லை. அப்படி ஸ்டாண்டர்ட் இல்லைன்னும் போது பிரதான ஆசாரியன் பாவங்களை சுமக்கிறவனாக நிற்கிறார். சரிங்களா? ஆசாரியர்கள் அவனுக்கு உதவி செய்கிறார்கள். அப்போ ஒரு தேவனோடு தேவசத்தை அறிந்து அவரோடு நடக்கிற ஒரு மனுஷன் தேவைப்படுகிறார். அப்போ அந்த நேரத்தில் தான் தீர்க்க தரிசன ஊழியம்னு ஒன்று வர தொடங்குது. பர்டிகுலர் அந்த ஊழியம் வந்து வருது. அதற்கு பிறகு தீர்க்க தரிசன ஊழியம் எப்படி உங்களுக்கு மாடிஃபை ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எலியா காலத்தில் எலிசா காலத்துலலாம் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு தீர்க்கதரிசிகளுக்கான ஒரு பள்ளிக்கூடம் மாதிரியே ஒன்று வச்சிருந்தாங்க. புத்திரர்கள் அப்படின்னு பேர். அவங்க வந்து தீர்க்கதரிசிகளை வந்து ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்ன்னு வச்சு
அவங்க கூட வச்சு ஏன் அதுக்கு அந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் ஃபெயிலியர் ஆகி தீர்க்கதரிசிகள் டாமினேட் பண்ணி டேக் ஓவர் பண்ணுற காலம். இஸ்ரவேலுக்கு 5 வகையான ஊழியம். முதல்ல வந்து ஆசாரிய ஊழியம் அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. ஆசாரியர்கள் ஃபெயிலியர் ஆகும்போது நியாயாதிபதிகள் வராங்க. நியாயாதிபதிகள் ஃபெயிலியர் ஆகும்போது ஆண்டவர் ராஜாக்களை எழுப்புகிறார். ராஜாக்கள் ஃபெயிலியர் ஆகும்போது தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். தீர்க்கதரிசிகளும் ஃபெயிலியர் ஆன போது இயேசுவே நேரடியாக வந்தார். இந்த 5 வகையான மினிஸ்ட்ரி தான் இஸ்ரவேலர்களுக்கு. இப்போ அந்த இடத்துல ராஜாக்கள் ஃபெயிலியர் ஆகும்போது தீர்க்கதரிசிகள் ராஜாக்களை கண்டிக்கிறவங்களாக மாறுறாங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தாவீது காலம் வரைக்கும் தீர்க்கதரிசிகள் போய் ராஜாக்களை பணிந்து கொண்டார்கள் அப்படின்லாம் இருக்குது. நாத்தான் தீர்க்கதரிசி போய் தாவீதை பணிந்து கொண்டான். ஏன்னா அந்த அளவுக்கு ராஜாக்கள் ஊழியம் அன்றைக்கி மேன்மை உள்ளதாக இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அவர்லாம் தாவீதெல்லாம் சொல்ல போனால் ஆசாரிய வஸ்திரம் தரித்து கொண்டு அவர் பலியெல்லாம் செலுத்துறார். அதற்கு பிறகு ராஜாக்கள் வந்து அந்த ஸ்டாண்டர்டுக்கு வராத போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுக்குறாரு. தீர்க்கதரிசிகள் ராஜாக்களை சர்வசாதாரணமாக திட்டுற காலம் ஒன்று வருது. நீயே அந்த மனுஷன். தீர்க்கதரிசிகள் ராஜாக்களுக்கு பயப்படலை. ராஜாக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா தாவீது காலத்தை போலவே தீர்க்கதரிசிகளும் நமக்கு கீழ்ப்படிச்சு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அந்த மனநிலை வந்து தப்பான மனநிலை. தாவீதே தப்பு செய்த பிறகு தீர்க்கதரிசி வந்த உடனே அந்த தீர்க்கதரிசிக்கு அவரை கீழே விழுறாரு. விழுந்து நானே அந்த மனுஷன் ஒத்துக்கிறாரு. ஸோ தப்பு செய்யும் போது கண்டிக்கிறதுக்கு உணர்த்துறதுக்கு தான் தீர்க்க தரிசனம். இதுதான் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமாக இருந்தது. அதற்கு பிறகு தீர்க்க தரிசனம் ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ்னு எலிசாலாம் வரும்போது இந்த தீர்க்க தரிசனம் வந்து ஜனங்களுக்கு பர்சனல் பர்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணப்பட்டு கொண்டிருந்தது. ராஜாக்களை கண்டிக்கிறதுக்கு, ஜனங்களை கண்டிக்கிறதுக்கு. தீர்க்க தரிசனத்தினுடைய வேலையை கண்டிக்கிறது தான். பாருங்க, எலியா வந்து 3 வருஷம் பனியும் மழையும் பெய்யாதுங்கிறாரு. நம்ம தீர்க்கதரிசி இன்னைக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறோம்னா பனியும் மழையும் பெய்யறவர்றது சொல்றோம் தான் தீர்க்கதரிசின்னு சொல்றோம். அன்னைக்கு பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொன்னாரு. பெய்யலன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு நினிவே அழியும்னு சொன்னாரு. அவர் சொல்றது பாபிலோன்காரன் வந்து உன்னுடைய நாட்டை அபகரிச்சுக்கிட்டு போவாம் பாரு ஏசாயா. எல்லாரும் அப்படிதான் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு மினிஸ்ட்ரி வந்து உள்ளதென்று அப்படியே நேரடியா. இது வந்து பழைய ஏற்பாட்டு ப்ராஃபட்ஸ். இந்த பழைய ஏற்பாட்டு ப்ராஃபட் வந்து பர்சனல்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஒரு விதவை வீட்டுக்கு போகும்போது அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்களுக்கு பர்சனலாக ஒரு ப்ராஃபஸி சொல்லுவாங்க. அங்கே வழியில் ஒருத்தனை பார்க்கும்போது அவனுக்கு ப்ராஃபஸி சொல்லுவாங்க. இது எல்லாருமே வந்து பழைய ஏற்பாட்டு ப்ராஃபட்ஸ். புதிய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசன ஊழியம் என்பது வந்து இதல்ல. சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும். அப்போ சபைக்குள்ள இருந்து தீர்க்க தரிசனம் சொல்ற காலம் தான் சரியான காலம். சபைக்குள்ள இருந்து தான் தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு சபைக்கும். அதான் நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்றோம். இன்னைக்கு இந்த 5 ஊழியமும் வெளியே இருந்து சபையை நடத்திக்கிட்டு இருக்குது. எப்படி சொல்றீங்க வெளியே இருந்து சபை நடத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்போஸ்தலர் வந்து சபையை வந்துட்டு வெளியே இருந்து தான் நடத்திக்கிட்டு இருக்கிறார். உள்ளுக்குள்ள அப்போஸ்தலர் இல்லை. அதே மாதிரி ஒரு தீர்க்கதரிசி உள்ள இல்லை. அவர் வெளியே எங்கேயோ ஸ்கூல்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு ப்ராஃபட்டி சொல்லிட்டு இருக்கிறார். அதை சபை போய் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு எவாஞ்சலிஸ்ட் சபைக்குள்ள இல்லை. அந்த சபைக்குரிய எவாஞ்சலிஸ்ட் ஒருத்தர் இருக்கணும். அவர் அங்கே போய் எல்லா இடத்துலையும் அந்த ஏரியா முழுக்க ஜனங்களை ஆதாயம் பண்ணி சபையில் கொண்டு வந்து சேர்க்கணும். அவர் அங்கே சபை அவரை போஷிக்கணும், சபை அவரை பாதுகாத்து கொள்ளணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மினிஸ்ட்ரியுமே இருக்கு. இன்னைக்கு எல்லா மினிஸ்ட்ரியும் வெளியே இருக்கு, சபைக்குள்ள இருந்து செய்யறதில்ல. அப்போ ப்ராஃபட் சபைக்குள்ள இருந்து தீர்க்க தரிசன ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் சபையினுடைய அடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான ப்ராஃபஸியை அங்கே இருக்கிற ப்ராஃபட் சொல்லணும். பவுலும் பர்னபாவும் அந்த சபையில் போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருந்தார்கள். அப்போ அந்த சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கும்போது அவர் அதை செய்கிறார். இப்போ தீர்க்க தரிசனம் ஊழியம் என்பது வேறு. இப்போ ஒரு தீர்க்கதரிசி புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஊழியம் என்பது சபைக்குள்ள இருந்து செய்ய வேண்டியது. இப்போ தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் இருக்கிறார். இந்த தீர்க்கதரிசியோடைய வேலை என்ன? இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி எப்படி ஆயிட்டார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு ப்ராஃபஸியோடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டார். பழைய ஏற்பாட்டு ப்ராஃபஸி தீர்க்கதரிசி தான் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பார். ஜனங்க அவரை தேடி போவாங்க. அவங்களுக்கு அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அருவாள் உழுந்து போனாலும் கழுதை காணாமல் போனாலும் எல்லாத்துக்கும் அதான் சொல்லிட்டு இருப்பார். புதிய ஏற்பாட்டில் அந்த பேச்சே கிடையாது. புதிய ஏற்பாடு வந்து ஸ்பிரிச்சுவல் சர்ச்சு. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை பக்தி விருத்திக்கு எதுவாக நடத்துறதுக்கு தான் ப்ராஃபஸி. இங்கே காரு காணாமல் போச்சு, செயின் காணாமல் போச்சு, வளையல் காணாமல் போச்சு, எங்க அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசிக்கிட்ட போகிறாங்க. தீர்க்கதரிசியும்
ஏறக்குறைய அவர் வெத்தலையில் மைதான் தடவலை, மற்றபடி எல்லா வேலையும் நடக்குது. அப்போ அவங்க வந்து இவங்க எதுக்காக, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ அப்படி போயிடும் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு, அது ஏற்ற மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை ஆண்டவர் வந்து ஹை கிரேடில் வச்சுருக்கிறாரு. எப்படிப்பட்ட ஹை கிரேடில் வச்சுருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பரலோகத்தினுடைய தேவனிடத்துலேருந்து வார்த்தையை வாங்கி இவங்களுடைய ஆத்மாவை தேற்றத்துக்கு வச்சிருக்கிற உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, அவங்களுடைய மாம்சத்துக்கு தேவையான காரியத்துக்கு யூஸ் பண்ணும்போது உங்கள் கிரேடு குறையுது. உங்களுடைய ஸ்டாண்டர்டே அந்த இடத்துல குறைச்சிட்டு உங்களை எந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா, இப்போ வீட்டில் ஒரு பொருள் கடனா அவரை கூப்பிடுங்க, அவர் வந்தார்னா கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் போலீஸ் மாதிரி ஆகிருக்கிறோம் ப்ராஃபட் பல இடங்களில். அந்த ப்ராஃபஸியில் இதுக்கு காரணம் விசுவாசிகளுடைய பலகீனம், ப்ராஃபட்டோடைய பலகீனம் இல்லை, விசுவாசியோட பலகீனம். என்ன விசுவாசியோட பலகீனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசியை இந்த விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ணிக்கணும். விசுவாசி யாரு? ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இவங்களுக்குள்ள இருக்கிறார். இவங்களுடைய சுய தேவை இதெல்லாமே இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளேயே சால்வ் ஆகிடும். நியூ டெஸ்ட்மெண்ட்ல நான் சொல்கிறேன். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல தேவன் மனுஷனோட பேசுறதுக்கு ஒரு 7 வழிகள் வச்சிருந்தார். ஃபர்ஸ்ட் முகமுகமாக பேசுவார், அடுத்து சத்தத்தின் வழியாக பேசுவார். முகமுகமாக பேசுனது மோசே கிட்ட, சத்தத்தின் வழியாக பேசுனது சாமுவேல்கிட்ட, அடுத்து வசனத்தின் வழியாக பேசுவார். இது வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தில். அதுக்கு அடுத்து தீர்க்கதரிசிகள் வழியாக பேசுவார். அப்போ நம்ம எலியா எலிசா இதெல்லாம் தெரியும். அதற்கு பிறகு வந்து தரிசனத்தின் மூலமாக பேசுவார், அப்புறம் சொப்பனம், அப்புறமா கழுதையின் மூலமாகவும் பேசுவார், புறஜாதியார் மூலமாக பேசுவார். ஸோ அந்த ஒரு 7 வகையான மெத்தட் வச்சுருந்தார். இது இல்லாமல் இன்னும் வச்சுருந்தார். ஊரிம் தும்மிம்னு இருக்கும், ஞான திருஷ்டிக்காரன் இருப்பாங்க. இதெல்லாம் தேவ சித்தத்தை அறியறதுக்கு தான் அந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டில் எப்படியாவது தேவனுடைய சித்தத்தை அறியறது. ஆனால் நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெத்தடே கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரே மெத்தட். நீங்கள் போய் முழங்கால் போட்டு தேவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் பதில் சொல்லி கொடுத்துருவார் உங்களுக்கு. இங்கே முகமுகமாக நீங்கள் தரிசிக்கலாம் தேவனை, நீங்களே அவர் சத்தத்தையும் கேட்கலாம், நீங்களே அவரை தரிசிக்கலாம். பைபிள் மூலமாக பேசுவார். சபைக்கு போனீங்கன்னா ஆண்டவர் ஊழியக்காரன் வழியாக பேச போகிறாரு, தீர்க்கதரிசி வழியாக பேச போகிறாரு, பிரசங்கத்தின் மூலம் எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து வழிவாசல் திறந்து வச்சுட்டாரு. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே நியூ டெஸ்ட்மென்ட் தீர்க்கதரிசி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசி நியூ டெஸ்ட்மென்ட் தீர்க்கதரிசன ஊழியத்தை பழைய ஏற்பாட்டு ஊழியம் மாதிரி ஆக்கிட்டு, இவர் இன்னும் ஒரு சிலர்லாம் அபத்தம், சபையின் பக்தி விருத்திக்கு ஏதோ இருக்க வேண்டியவங்க ஊர் ஊராக போய் ஹோட்டலில் ரூம் போட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடியே 3 நாளைக்கு முன்னாடியே ஒரு போஸ்டர், தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், அவரை தரிசிக்கணும்னா நீங்கள் வரணும், சரி பார்க்கணும், என்ன பண்ணலாம், ஒரு ஆளுக்கு 10,000 5,000 25,000. யார் சொன்னா? ஒரு ராஜா வந்து பிழைப்பானா மாட்டானான் போது அவன் பிழைக்க மாட்டான்னு போய் சொல்கிறாங்கிறார் எலியா. ஒரு உபேதியா வந்து பார்க்கும்போது பணிஞ்சு கொள்றான், அவர் சொல்கிறார், ப்ராஃபஸி சொல்லி அனுப்புகிறார், எலியா வந்திருக்கிறேன்னு போய் சொல்லுங்கிறார். போய் நான் ஆக்காப்ப வர சொன்னங்கிறாரு. எலிசா பெனதாத்தை பற்றி ப்ராஃபஸி சொல்கிறாரு, ராஜாக்களுக்கு ஃபேவராக பண்ணாங்க. இவங்கெல்லாம் ராஜாக்களை வந்து எதாவது கொடுத்தா வேணாம் எடுத்துகிட்டு போங்கிறாங்க. நாகமான் வந்து க்யூர் ஆனவனே என்ன சொல்கிறாரு, எதை வேணாலும் வாங்கிக்கிங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயா அப்படிங்கிறாரு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போ. யார் எது கொடுத்தாலும் வேணாம் வேணாம்பாங்க. ஏன்? அவங்களுக்கு பரலோகம் போஷிக்குதுங்கிற கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, பரலோகம் போஷிச்சிச்சு. அதோடைய அர்த்தம் என்னன்னா, இவர்கள் கையிலிருந்து வாங்குவதை அவர்கள் அவமானமாய் கருதினார்கள். நாகமான் யாரு? மிகப்பெரியதான தளபதி. அவன் வந்துட்டு அப்படி வந்து எதை வேணாலும் கொடுக்க ரெடியாக இருக்கும்போது நீ கிளம்பு அப்படின்னு. அப்போ தேவைகள் இல்லையா? அந்த தேவைகளை பரலோகம் இவங்களுக்கு யார் மூலியமாகவும் சந்திக்கும். நீ கொடுத்து தான் நான் வாழணுன்ற அவசியம் இல்லைங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருந்துச்சு ப்ராஃபட்டுக்கு. இன்னைக்கு பணக்காரன் வீட்டுக்கு ப்ராஃபட் போகிறாரு, அவர் இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறாரு, ஐயா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா, ஜெபம் பண்ணி சொல்லுங்கள், பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா, ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். அவர் என்ன பண்ணுறாரு வீட்டில்? அவர் என்ன பண்ணுவார்? யார்? அந்த பொண்ணுடைய அப்பாவோ அந்த பையனுடைய அப்பாவோ அம்மாவோ என்ன பண்ணுவாங்க? அவங்க நல்லா சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சிட்டு வந்துட்டு இவருக்கு ஒரு ஆஃபரிங் எடுத்து வச்சிட்டா போதும். இப்போ தீர்க்கதரிசிகள்லாம் இப்போ அந்த ரேஞ்சுக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டை விட கனம் வாய்ந்தது.
பார்க்க முடியாது, பார்க்க பயப்படணும். சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர் அவரெல்லாம் வந்து வாழும் எலியான்னு சொல்லுவாங்க. அவர் நீங்கள் போய் நிற்கவே பயப்படுவாங்க அவர் எதிரில். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னா அப்படி பார்ப்பாரு, வரனா இல்லையான்றதை அப்படி சொல்லிடுவார். வர முடியாது அப்படின்றாரு. அப்படியே ஆண்டவர் போக சொன்னால் சரி போ வரேன். அட்ரஸ் கேட்க மாட்டார், எதுவும் கேட்க மாட்டார், எதுவுமே கேட்க மாட்டார். நேராக வீட்டில் போய் நிற்பார். கர்த்தர் வழி சொன்னார், அவர் போவார். அதான் கர்த்தர் அவரை போக சொன்னார்ன்றதுக்கு அடையாளம். அங்கே போய் ஒத்த பைசா கையில் வாங்க மாட்டார். இன்றைக்கும் நிறைய பாஸ்டர்ஸ் கூட இந்த முடிவில் இருப்பாங்க. ஹவுஸ் விசிட்டிங் போனால் நான் காசு வாங்க மாட்டேன்பாங்க. காரணம் என்னென்னா அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குது. காசு வாங்க நான் வந்தேன், உங்கள் வீட்டுக்கு வரல, நான் உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன். இன்றைக்கி ஆஃபரிங்காகவே தேடி ஒரு 10 வீடை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுவும் இந்த வெளிநாட்டுக்கு போகிற தீர்க்கதரிசிகள் குரூப் ஒன்று இருக்குது. இங்கேருந்து சிங்கப்பூர் மலேசியா போகிறது ஒன்று இருக்குது. இந்த பக்கம் சவுதி அரேபியா போகிற குரூப் ஒன்று இருக்குது. வருஷத்துக்கு 3 ட்ரிப்பு கம்பல்சரி. அங்கே போய் அதை நான் சொல்லுவேன், சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க, சவுதி அரேபியா மட்டும் இல்லை, மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க, இந்த சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம், இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஏதாவது 4 வார்த்தை சொன்ன உடனே அப்படியே புலங்காகி தான் அடைஞ்சிருது. அவங்க வந்தது உண்மையாகவே இருக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புனதாகவே இருக்கட்டும், தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளோதான். தே ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். வந்தாங்க, கர்த்தர் பயன்படுத்தினார். ஆண்டவர் ஏதோ உங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொன்னார், நீங்கள் அவங்கள அந்த ப்ராஃபஸிக்காக மனசு நிறைஞ்சு ஆசீர்வதிச்சிங்க, விட்டுருங்க. இதை ஏன் ரெகுலர் ஆக்குறீங்க? திருப்பி அவங்களை கூப்பிடுவோம், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் கேட்போம். கேட்குறோன்றது ஒரு பக்கம். ரெண்டாவது, அவரே 6 மாதத்துக்கு ஒரு தடவை வர தொடங்கிடுவார். அவருக்கு அது ஒரு ஹேபிட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இவங்க அவர் வராருனாலே இவங்களுக்கு கேஷுவல் ஆகிடுது. அவர் அப்படி தான் வருஷத்துக்கு 2 ட்ரிப்பு வருவார். அப்போ அந்த மேன்மை குறைய ஆரம்பிச்சிருது. நான் என்னை வருந்தி அழைத்து கொண்டும் நான் அங்கே போகணுமா வேணாமான்னு கர்த்தர் சொல்லி போனேன்னு தான் எனக்கு அது மேன்மை. ஒரு ஆயக்காரன் வீட்டுக்கு இயேசுநாதர் போகிறாரு, பாவிகள் வீட்டுக்கு போகிறாரு. ஏரோது கூப்பிட்டதுக்கு போக மாட்டேன்ட்டார். காட்ஸ் வில் அவருக்கு தெரியுது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, எதுக்காக நம்ம போகிறோம், யாரை பார்க்க போகிறோம், என்ன மோட்டிவ், இதை பரலோகம் பார்த்துட்ருக்கு. நம்ம இன்னைக்கு ஏமாத்திடலாம், ஜனங்களையும் ஏமாத்திடலாம், ஊழியங்களையும் ஏமாத்திடலாம், ஊழியக்காரங்களையும் ஏமாத்திடலாம். நியாயத்தீர்ப்பை ஏமாற்ற முடியாதே. அப்போது போய் நிற்கிறாங்க. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால ப்ராஃபஸி சொன்னோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால பிசாசுகள். கர்த்தர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, உங்களை எனக்கு தெரியாதுன்ட்டு. அப்போ இவங்க சொன்ன ப்ராஃபஸி என்ன? கரெக்ட் தானே? இவங்க கரெக்டாக ப்ராஃபஸி சொல்லிக்கிறாங்க. தப்பாக சொன்ன ஒரு குரூப் இருக்குது, அதை விட்டுருவோம், அது இதுக்குள்ளேயே வராது, அந்த லிஸ்ட்லேயே வராது. இன்றைக்கி ஒன்று சொல்லும், அது நடக்காது. வெக்கமே படாமல் அடுத்த வருஷமும் தீர்க்க தரிசனம் சொல்லும். இந்த வருஷம் ஒன்று சொன்னாங்கல்ல, நடக்கலைல்ல, இந்த ப்ராஃபஸியை சொன்னது யார்? அவரே தான் சொல்லியிருக்கணும். சான்ஸே கிடையாது. பைபிள் படி நீங்கள் எடுத்து பாருங்கள், எரேமியா 23 எடுத்து பாருங்கள். வசனம் என்ன சொல்லுதுன்னு தெளிவாக இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களை அனுப்பாதிருந்தும். இப்போ எரேமியா 23:16 வாசிங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். தாங்கள் யூகித்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்களாம். என்ன யூகிக்கிறோம்? இந்த டீம் ஜெயிக்கும், இந்த டீம் ஜெயிக்காது, இன்னைக்கு இவர் ஜெயிப்பார், இவர் ஜெயிக்க மாட்டார், யூகிக்கிறோம். யூகிச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? கன்ஃபார்மாக இவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிறோம். பார்த்தா மாறி வருது. மாறி வருதுன்னா அப்போ யார் சொன்னது? அது யூகத்தின் அடிப்படையில் அடிக்கிறது. இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, எசேக்கியேல் 13:2 வசனம். மனுபுத்திரனே, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களோட நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்கள் ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகட்ட தீர்க்க தரிசிக்கு ஐயோ. தங்கள் ஆவியின் ஏவுதல். அப்ப இவங்க எல்லாருமே தேவனுடைய ஆவியை கொண்டு பேசல. இன்னும் நீங்க கீழே சொல்றாரு பாருங்க, 8வது வசனம் 7-8.
நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனத்தை தரிசித்து பொய்க்குறியை சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதை சொல்லி பொய்யானதை தரிசிக்கிறபடியால் இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் நீங்க கீழே போனீங்கன்னா அவங்கள பத்தி ஆண்டவர் முழுசா பேசிக்கிட்டே வரார். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். இன்னைக்கு தெளிவா கடைசி காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் தெரியுது. இப்ப 2 வருஷமா தான், இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடி தான், இவங்க வந்த பிறகுதான் இவங்கெல்லாம் அடங்கி இருக்கிறாங்க. கொரோனா வரத்துக்கு முன்னாடி அடிச்சு விடுறது, ஒவ்வொரு வருஷமும் பூமி அதிர்ச்சி அதிகமாகும், ஒவ்வொரு வருஷமும் பெருவெள்ளம் அதிகமாகும், ஒவ்வொரு வருஷமும் கொள்ளை நோய் அதிகமாகிட்டே போகும், பஞ்சங்கள் அதிகமாகணும். ஏன்னா இது கடைசி காலத்தினுடைய அடையாளம். இதை நம்ம எடுத்து சொன்னோம்னா, இந்த வருஷம் உங்களை கர்த்தர் அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார்னு சொல்லி ஜனங்களை அந்த ஒரு இதுக்கே ஆயத்தம் பண்ணல. இந்த கொள்ளை நோய்க்கு தீர்க்கதரிசியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இந்நேரம் இந்த மாதிரி ஒன்று வரப்போகுது வரப்போகுதுன்னு ஆயத்தம் பண்ணி இருந்திருக்கணும். ஜனங்களை விசுவாசத்துல நிறுத்தி இருக்கணும். இது என்ன ஒன்றும் செய்யாது, வரப்போற கொள்ளை நோய் வரப்போறது தான். வரப்போற கொள்ளை நோயை நீங்க முன்னாடியே எச்சரிப்பு கொடுத்து காப்பாற்ற வேண்டியதுதான் நம்ம வேலை. நினிவே அழிய போதுன்னு முன்னாடி சொல்ல வேண்டியதான தீர்க்கதரிசியோட வேலை. உனக்கு விரோதமாக சீரியர் பட்டயம் வரப்போதுன்னு சொல்றதானே தீர்க்கதரிசி வேலை. பெருவெள்ளம் வந்து உலகத்தை அழிக்கும் போது சொல்றதானே நோவாவுடைய வேலை. வர்றதுக்கு முன்னாடி தானே சொல்லணும். ஆனா 2.5 வருஷமா இந்த விஷயத்த நாங்க கொள்ளை நோய் வரப்போது, நான் தீர்க்கதரிசி கிடையாது, நான் பைபிள் டீச்சர், பைபிள்ல உள்ளதை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளை வந்து திட்டிட்டு இருந்தான். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜனங்களை பயமுறுத்துறாரு. என்னையா பயம்? இப்ப வந்துருச்சா 2 வருஷமா, என்ன பண்ணுவீங்க? இப்ப கோடிக்கணக்கில் செத்து போயிட்டாங்களே. அப்ப சபையை பலப்படுத்தி ஆயத்தப்பட வேண்டியது யாருடைய பொறுப்பு? எல்லாருடைய பொறுப்பு தான். 5 வகையான ஊழியத்தினுடைய பொறுப்பு தான். ஒரு ஊழியத்தில் அதை சொல்லும் போது அதை கேட்டு நிதானித்து யோசிச்சியாவது சபைக்கு சொல்ல வேண்டாமா? தீர்க்கதரிசிகள் தங்களுடைய, அதாவது ஜனங்களை தங்கள் இஷ்டத்துக்கு, தங்களுக்கு நேராக திருப்புறதுக்கு, தாம் பெரியாள்னு நினைக்கிறதுக்கு, நான் சொன்னபடி நடந்து, அதுக்கு முன்னாடியெல்லாம் தீர்க்கதரிசனம் நடந்துருச்சுன்னா அவங்களுடைய புத்தகத்திலையும் அவங்கள பற்றின மீட்டிங்லையும் அவங்க எப்படி பேசுவாங்க தெரியுமா? அதுக்கு சாட்சி கொடுக்கறதுக்கு 2 பேரை வச்சிருப்பாங்க. பிரதர் சொன்ன மாதிரியே நடந்துச்சும்பாங்க. பிரதரா சொன்னாரு, இயேசுநாதர் சொன்னார், தேவ ஆவியானவர் சொன்னார், அப்படி வார்த்தையே இருக்காது. கடைசியா உப்புக்கு சப்பாம்பாங்க. அந்த மாதிரி கர்த்தருடைய கிருபைங்கிற வேர்டை ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றார், நீர் மரிக்க போகிறீ, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படின்னு சொன்னது மாதிரி, இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வரப்போகுது, சபைகள்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையாகவே ஒரு தேவனோடு நடக்கிற ஒரு தீர்க்கதரிசி யாராவது முன்னே அறிவிச்சிருந்தாங்கன்னா, இந்த சூழ்நிலையை வேறு மாதிரி, இன்னும் நல்லா சபை வேறு மாதிரி இதை அணுகிருக்கலாம், இன்னும் பெட்டரான ஒரு காரியங்கள் நடந்திருக்கு. ஆமாம், இப்போ நினிவே ஜனங்க ஆயத்தப்பட்டாங்க தானே, ஏன் அந்த அந்த வாதையை அவங்க நிறுத்திட்டாங்களே. ஆமாம், அந்த மாதிரி கூட ஒரு பெரிய அந்த மாதிரி சொல்லியிருக்கலாமே. இப்போ நாங்கள் சொல்லும் போது, சபையை ஆயத்தம் பண்ணும்போது எங்களுக்கு அகைன்ஸ்டால பேசினாங்க அவங்க. சரிண்ணா, இப்போ பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்குறோம், அதாவது தேவனுடைய பார்வையில் தீர்க்க தரிசனம் சொல்லாமல் தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காக சில காரியங்களை சிலர் செஞ்சுருக்கிறாங்க. அது நம்ம கேஆசிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம், எரேமியா காலத்துலையும் அப்படி, பிலேயாமிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம், எரேமியா காலத்தில் அப்படி இருந்தாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துலையும் அப்படி இருக்கிறாங்க. அதை விட்டுலாம் நம்ம, அது இருக்குது. ஏன்னா பவுல் ஒரு இடத்துல எழுதும்போதே தீர்க்க தரிசனங்களை நம்புங்கன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை எழுதும்போது தீர்க்க தரிசனங்களே அற்பமா எண்ணாதிருங்கள், சோதித்திருந்து நலமானதை எடுத்துக் கொள்ளுங்கள்னு எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக நமக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டார். ஆக இப்போ நான் ஜனங்களுடைய பார்வையில் இதை சில காரியங்களை நம்ம ஜனங்களுக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பாஸ்டராக இருக்கேன், நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு யாரோ ஒருத்தவங்க ரட்சிக்கப்பட்டு புதுசாக சபைக்குள்ள வரவங்க வந்து என்னை குறித்து கர்த்தர் என்ன சித்த வச்சிருக்காருன்னு கேட்டால், அது ஒரு குழந்தைத்தனமான ஒரு அமைச்சூரான ஒரு கேள்வி. நம்மளும் ஒரு ஆலோசனை சொல்லலாம், ஜெபிக்கலாம். வளர்ந்து பல ஆண்டுகளாக சபையில் இருந்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை பேசுகிற நிறையா பேருக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு கேரக்டர் என்னென்னா, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணி என் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறேன், ஒரு தேவ பிள்ளையா, பைபிள் படிக்கிறோம், கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடியும் கர்த்தர் என்கிட்ட பேசுனார், ஊழியத்துக்கு வந்த பிறகும் கர்த்தர் பேசுகிறாரு. சில நேரங்களில் சில ஆட்களை குறித்து ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறார், இந்த மாதிரி செய்யாதீங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்கிறாரு, என் மூலமாகவும் சொல்கிறாரு, எனக்கும் சொல்கிறார். அதை தாண்டி இதை எதிர்பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம என்ன ஆலோசனை சொல்லணும்னு சொல்லலாங்க. நம்ம ஒரு முதல் எபிசோட் பேசும்போதே ஒரு விஷயத்த சொன்னோம், பேசிக்லேருந்து சில
குளறுபடிகள் இருக்குது. அது ஒரு குளறுபடி என்னென்னா, விசுவாசியை நம்ம எதற்காக வளர்த்துருக்குறோம் சர்ச்சில்ங்கிற கான்செப்ட் ஒன்று இருக்குது. முதல் நாள் விசுவாசி வந்தாச்சு, இந்த விசுவாசியை நாம் எதற்காக எப்படி வளர்த்துருக்குறோம் அப்படிங்கிறது தான். அது அந்த மெய்ப்பெனுடைய கரத்தில் தான் இருக்குது. அதை பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஆனால் உண்மை என்னென்னா, அந்த விசுவாசியை தேவனுக்குள்ள ஸ்திரப்பட, பலப்பட, தேவனோடு கூட நடக்க, பேச, தரிசிக்க, அதுக்கு நேராக கோச் பண்ணணும். அவங்கள அப்படி நம்ம உருவாக்கிட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆமாம், பல நேரங்களில் நம்ம டிபெண்டபிளாக வச்சுக்கிறோம், நம்மளை டிபெண்ட் பண்ணுற மாதிரி அவங்கள வச்சுக்கிறோம். இப்போ நான் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கிறேன். எடுத்த உடனே நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோன்னா, ஒரு வசனத்தை இப்படி விளக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இதே மாதிரி நீங்கள் படிங்கிறோம். எங்கள் எல்லா கிளாஸ்லேயும் சொல்லி கொடுக்குறது என்னென்னா, இதே மாதிரி நீங்கள் படிங்க. ஏன், நான் ஆரம்பத்தில் இப்படி சர்ச்சஸ்க்கு போகும்போது சிலர் வந்து ஃபோன் நம்பர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க. நான் கேட்பேன், எதுக்குன்னு கேட்பேன். இல்லை, இப்போ இதில் எங்களுக்கு டவுட்ஸ் வந்தால் நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு. நான் சொல்லுவேன், உங்களுக்கு டவுட்டு இதில் வந்தால் நான் எப்படி படிக்க சொல்லி கொடுத்தேன்னு அப்படி படிங்க. மீறி இன்னும் எனக்கு புரியலன்னா உங்கள் பாஸ்டரை கேளுங்க. உங்கள் பாஸ்டரையும் கேட்டு அவருக்கும் அது தெரியலன்னா அவர் மூலமா எங்கிட்ட வாங்க. அதான் ப்ரொசீஜர். இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் நான் இந்த ப்ரொசீஜரை எனக்கு வச்சுக்கிட்டேன். என்னென்னா, இவங்க அவர் மூலிமா வராமல் நேராக வருவாங்க, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியும் கொடுப்போம். ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே இவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் லோ ஆகுது. அப்புறம் பாஸ்டர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தனியாக இவங்களோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம், தனிப்பட்ட முறையில் இவங்ககிட்ட ஆஃபரிங் வாங்குறோம், இப்படி நினச்சிக்கிறாங்க. நான் அதனாலேயே பெரும்பாலும் உங்கள் பாஸ்டர் வழியாக வந்துருங்க. நான் விசிட்டிங் கார்டு போகிறதே நிறுத்தியாச்சு 20 வருஷமாக, கார்டே போடுறது. காரணம் அதனால தான். அடுத்து மிக முக்கியமான விஷயம், நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போது சபையில் விசுவாசியை தேவனோடு கூட நெருக்கத்துக்கு பயன்படுத்துங்க. நம்மளை டிபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க இருக்கவே கூடாது. நான் இதை சொன்னதோடைய நோக்கம் இப்போ நிறைவேறிடுச்சு. இன்றைக்கி சர்ச் மூடியாச்சு. இன்றைக்கி ஜனங்க என்ன செய்வாங்க? இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துக்கு யார்கிட்ட போவாங்க? இப்போ ஆன்லைனில் திறந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 பேர் பேசுகிறாங்க. 10,000 பேரும் 10,000 உபதேசம் சொல்கிறாங்க. இப்போ விசுவாசி கன்ஃபியூஸ் ஆகுது, எது சரி எது தப்பு, எதை ஃபாலோ பண்ணுறது தெரில. அப்போது நம்ம விசுவாசியை ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தோம்னா அது எதுக்குமே யாரையுமே டிபெண்ட் பண்ணாது. அதில் ஒன்று தான் இந்த மாதிரி தேவசத்தை அறியறது. தேவசத்தை அறியணுன்னே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம், ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணுவோங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும். இப்போ சில நேரத்தில் நான் சொல்லிக் கொடுப்பேன், பிள்ளைகள் உடம்பு சரியில்லைன்னு சொன்னோடனே நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா உனக்கு சுகம் தருவார். இது நான் ஒரு ஸ்பிரிச்சுவலாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆலோசனை. அவங்க போய் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் தேவைப்பட்டா உங்கள் விசுவாசத்துக்கு தான் உங்களுடைய டாக்டருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிக்கிங்க. உங்களை டாக்டர்கிட்ட போக வேணாம் நான் சொல்லலை, அவனுக்கு ஸ்பிரிச்சுவலி சொல்லிக் கொடுங்க, ஏசப்பா உனக்கு சுகம் கொடுப்பான்னு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் டாக்டருக்கு வேணால் ஃபோன் பண்ணுங்க. ஒருவேளை அவன் விசுவாசிய சுகமாயிடுச்சுன்னா அதுதான் மேன்மையானது. பாருங்களேன், இப்போ நம்ம அந்த விஷயத்தையே சொல்லாமல் வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்பாயின்மெண்ட் போட்டுனா அவனுக்கு தெய்வீக சுகன்றது ஒன்று தெரியாமே போச்சு. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், தீர்க்க தரிசனத்துக்கும் பொருந்தும். ஒரு விஷயத்தில் அவன் தடுமாறும் போது நீங்கள் போய் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவன் போய் கேட்பான். அவனுக்கு ஒருவேளை அவனுக்கு அது கேட்க முடியல, இன்னும் அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் வரலன்னா நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நம்மகிட்டே தான் அவன் டிபெண்டபிளாக இருக்கணும். இதை நிறைய ஊழியர்கள் செய்கிறாங்க, ஸ்பெசிஃபிகேஷனாக நிறைய தீர்க்கதரிசிகள். அதனால தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இப்போ. ஆமாம், நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து எனக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப புரியாத ஒரு புதிர் ஒன்று இருக்குது. என்ன புரியாத புதிர்னா, ஒரு சிலரெல்லாம் விசுவாசிகளுக்கு ஃபோன் பண்ணி ஆண்டவர் உங்களை பற்றி என்னை இப்படி காட்டுறாரு, ஆண்டவர் என்ன எனக்கு இந்த மாதிரி காட்டுறாரு, உங்கள் படுக்கைக்கு பக்கத்தில் பாம்பு இருந்துச்சு, உங்கள் வீட்டுக்கு மேலே பாம்பு தொங்குச்சு. அப்போ இந்த விசுவாசிக்கு ஏன் அதை ஆண்டவர் சொல்லலை? அவனுக்கு தானே பிரச்சனை, ஏன் அவங்ககிட்ட அதை சொல்லலை? அப்படி சொல்லலைன்னா ஒரு ரீசனாக தான் இருக்கும், இந்த விசுவாசிக்கும் கர்த்தருக்கும் கனெக்ஷன் இருக்காது. அப்போ இந்த தீர்க்கதரிசி ஃபோன் பண்ணி முதல்ல எதை சொல்லி கொடுக்கணும்? உனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லாமல், உனக்கும் ஆண்டவருக்கும் கனெக்ஷன் இல்லை, உனக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்தில் நீ மாட்டிக்கிட்டு இருக்கிற, நீ முதல்ல ஆண்டவரோட ஒப்புரவாகு. அப்போ அதுதானே சொல்லி கொடுக்கணும். ஃபோன் பண்ணி பாம்பு வீட்டில் வருது, உன் வீட்டில் முதல்ல பார்த்தேன், உன் வீட்டில் வந்து யாரும் எதையோ புதைச்சி வச்சுருக்கிறாங்க, தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், நல்லா கேளுங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாக மாந்திரிகமும் இல்லை,
ஊழியக்காரன் ஊழியத்தினுடைய வேலை உன்னை பயமுறுத்துவதல்ல, உன்னை ஆறுதல் படுத்துவது. போட்டு பயமுறுத்தி உன் வீட்டில் அது நீங்க அதெல்லாம் தாண்டி மேலான இயேசுவின் நாமம் உங்க கையில் இருக்குது. நீங்க இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க ஒரு ஆவிக்குரிய சபையில ஒரு மெய்ப்பனுக்கு கீழே இருக்கிறீங்க. அப்படியே என்னால உங்க மெய்ப்பன்ட்டெல்லாம் சொல்லணும். நீங்க மெய்ப்பன் சொல்லும் போது உங்க சபையில ஒரு பிரச்சனை, ஒரு விசுவாசிக்கு உங்க ஆட்டுக்குட்டி, அது உங்க ஆட்டுக்குட்டியை ஒரு ஓனாய் பிடிக்க வருதுன்னா ஆண்டவர் யார்கிட்ட சொல்லணும்? ஃபர்ஸ்ட் அந்த ஆட்டுக்கிட்ட சொல்லணும், தப்பிச்சு ஓடிட ஓனாய் வருதுன்னு. இல்லைன்னா யார்கிட்ட சொல்லணும்? மெய்ப்பன்ட்ட சொல்லணும், ஆட்டை பார்த்துக்க ஓனாய் வருதுன்னு. சம்மந்தம் இல்லாம ஒரு ஆள் வருகிறதுக்கு வந்து சொல்றாரு. சரி, அது உங்க சபையோட தீர்க்கதரிசியா இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி ஒரு குரூப்பு ஃபோனை கையில் வச்சுட்டு அலையுது. ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி உங்களை பற்றி அப்படி பார்த்தேன், உங்களை பற்றி இப்படி பார்த்தேன், உங்கள் கழுத்து வெட்டப்பட்ட மாதிரி பார்த்தேன், இப்படி சொல்லிட்டு இதை ஒரு ஊழியமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதை ஒரு ஊழியமாக செஞ்சு அவங்கள பயமுறுத்தி அவனுக்கு பிபி சுகர் வந்து, அதனால தான் சொல்லுவார், நல்ல ஒரு பெரிய ஊழியர் சொல்லுவார், அழகாக சொல்லுவார், உன் வீட்டில் மந்திரம் இருக்குன்னு சொல்கிறவன் ஊழியக்காரன் கிடையாது, அதை எடுக்கிறவன் தான் ஊழியக்காரன். அவன் வந்து உன்னை பயமுறுத்துறவன் ஊழியக்காரன் கிடையாது, உன்னை தைரியப்படுத்துறவன் தான் ஊழியக்காரன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் மந்திரம் வந்து அது உங்களை பார்த்து பயப்படணும். பிசாசு யாரை பார்த்து பயப்படணும்? நம்மளை பார்த்து பயப்படணும். ஏசுநாதர் கிராமத்துக்குள்ளே போனால் பிசாசு என்ன கேட்டுச்சு? எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர். ஏசு ஜப ஆலயத்துக்குள்ளே போகிறார், அங்கே இருக்க பிசாசு என்ன கேட்டுச்சு? தேவனுடைய குமாரனை எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர். அப்போஸ்தலர் கிராமத்துக்குள்ள நுழையிறாங்க, பிசாசு என்ன கேட்டுச்சு? உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். இப்போ பிசாசு இவங்களை பார்த்து பயந்துச்சா, இவங்க பிசாசு பார்த்து பயப்படுறாங்களா? இன்னைக்கு என்ன நடந்துக்குது? பிசாசை ஒரு பெரிய ஃபோக்கஸ் ஆக்கி மாந்திரிகம், கட்டு, அது இதுன்னு சொல்லி விசுவாசிகளை ஏமாற்றி, விசுவாசிகளை பயமுறுத்தி, இந்த விசுவாசிகளும் இருக்கு பாருங்க, எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் இந்த மாதிரி பூச்சாணி காட்டுறவனுக்கு தான் பயப்படுது. வசனத்தை சொல்றேன், வசனத்தை பிடிச்சிக்கிறதும் இல்லை. வசனத்துக்கு இந்த வசனம் கையில் உங்க இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் பண்ணவே முடியாது. இயேசுவினுடைய பிள்ளைகள் நம்ம. இது வாழ்நாளெல்லாம் அவன் மந்திரம் பண்றான், இவன் மந்திரம் பண்றான், அங்க மந்திரம் பண்றாங்க. அப்ப நீங்க யாரு? மந்திரத்தை விட கீழே போயிட்டீங்க. நீங்க அவ்வளோ பலவீனமா இருக்கிறீங்க, பிசாசை விட கீழே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றேன் இல்லை, உங்களை பார்த்து அந்த பிசாசு தான் பயப்படணும். ஏதாவது தீர்க்கதரிசி இப்படி ஃபோன் பண்ணி உங்களை சம்மந்தம் இல்லாமல் சொன்னால் தைரியமாக சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீங்கள் முதல்ல உங்கள் வீட்டை. இந்த பேசுகிற தீர்க்கதரிசிலாம் பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல சஃபர் ஆகிட்டு தான் இருப்பான். அவன் ஊழிய பெரிய லெவல் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கவே இருக்காது. இவனுக்கு இவங்களோட வேலையே வீடு வீடாக போகிறது, இவங்களுக்குன்னு ஒரு ஊழியமே இருக்காது. இதை ஒரு ஊழியமாக வீடு வீடாக, ஊர் ஊரா, நாடு நாடா. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரோட வேலையை நாடு நாடாக போய் வீடு வீடாக தீர்க்கதரிசனம் சொல்கிறது தான் அவர் வேலையை. எந்த சர்ச்சிலையும் யாரையும் கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க, இவரா டிக்கெட்டை போட்டுக்கிட்டு போகிறது, போய் வீடு வீடாக போய் ப்ராபசி சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா டிக்கெட் காசே கடன். ஊருக்கே தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, இவருக்கே இப்படி டிக்கெட் காசு கடனில் இருக்குது. ஆண்டவர் சொன்னார் அப்படி. இதைத்தான் நான் சொல்ல வரேன். தயவு செய்து விசுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கடைசி காலத்தில் தீர்க்கதரிசிகள் மட்டும் இல்லை, கள்ள தீர்க்கதரிசிகளும் இருப்பார்கள். போதகர்கள் மட்டுமல்ல, கள்ள போதகர்களும் இருப்பார்கள். நீங்கள் தான் நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். தட் இஸ் குட் ஃபார் யூ. இந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை குறித்து இன்னும் நிறைய விவாதிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜனங்களுக்கு இன்னும் சில காரியங்களை புரிய வைக்க வேண்டியிருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அடுத்த எபிசோடில் தொடர்ந்து இந்த தீர்க்கதரிசன ஊழியத்தை குறித்து நம்ம பேசலாம், விவாதிக்கலாம். கடைசியான ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் முழுசாக பைபிளை நம்ம கையில் பிரிண்ட் பண்ணி ஆண்டவர் கொடுத்துட்டார். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சேர்த்து நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. இது வரைக்கும் நடந்தது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது, இனிமேல் நடக்க போகிறதையும், உலகத்தின் முடிவு வரைக்கும் என்ன நடக்க போகிறன்றதை கர்த்தர் நமக்கு சொல்லிட்டாரு. என்னுடைய அனுபவம், நான் கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷமாக பைபிள் படிக்கிறேன். எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் கிறிஸ்தவம் கிடையாது. ஆண்டவர் நான் ஒரு சாதாரண விசுவாசியாக, ஒரு சின்ன ஆவிக்குரிய தலைவனாக, அதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரனாக, இன்றைக்கி ஒரு போதகனாக சபையெல்லாம் நடத்திட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் எல்லா நாளும் மேக்சிமம் ஒரு சில நாட்கள் தவிர வேதத்தை படிக்கவும், அந்த வேதத்தின் மூலமாக அனுதினமும் கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தவும், பிரச்சனையின் மத்தியிலும் மிக மோசமான சூழ்நிலை மத்தியிலும் இந்த வேதம் என்னை நடத்தி வந்திருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் இந்த தீர்க்கதரிசனம் தேடி ஓடாமல் இந்த வேதத்தை அதிகமாக, இந்த வேதத்தில் தீர்க்க தரிசனம் இருக்குது, இந்த வேதத்தில் கண்டிப்பாக தீர்க்க தரிசனம், எனக்கு தேவையான தீர்க்க தரிசனம் இந்த வேதத்தில் இருக்குது. சில நேரங்களில் எனக்கு தேவையான தீர்க்க தரிசனம் எனக்கு சொல்லப்படாவிட்டாலும் அது என் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. இப்போ இந்த இடத்துல தான் இந்த வசனம் வரும். ஒரு வேளை இதில் சொல்லப்படாவிட்டாலும் வசனம் தெளிவாக இருக்குது.
உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு போதிப்பார். யோவான் 16 இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஒன்று பைபிள் சொல்லும், இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார். இதை தாண்டி உங்களுக்கு சொல்ல வேண்டியவங்க இல்லை. அப்படி தாண்டி சொல்லணும்னா உங்க சபைக்குள்ள ஆண்டவர் அதே உங்களுக்கு பேசுவார். அவர் பேசுவார். இன்னொரு ஆங்கிளில் சொல்லணும்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை நமக்கு சரியா இப்போ இந்த தாவீது கிட்ட நாத்தான் அனுப்பிச்ச மாதிரி நம்ம உணர்த்தும்படி கர்த்தரை அனுப்புவார். நாம தேடி ஓட வேண்டியதில்லை அப்படின்ற காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஜெபம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறீங்க. வரும் காரியங்களை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்கக்கூடாதுன்னு எங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் தெளிவாக சொல்லி வச்சுருக்கீங்க. இதையும் தாண்டி நாங்கள் மனிதர்களை நம்பி மோசம் போகாதபடி ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எங்களுடைய மக்கள் விசுவாசிகள் ஆடுகள் பலியாகாதபடிக்கு தேவனாய கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு திருச்சபைக்குள்ளேயும் உண்மையுள்ள தீர்க்கதரிசிகள் உருவாகட்டும். திருச்சபையை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நடத்தட்டும். அந்த திருச்சபை பரலோகத்துக்கு போகிற வரைக்கும் அவர்கள் அதற்குள்ளே தங்கி இருந்து அதை பாதுகாத்துக் கொள்வாராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். உமக்கு சித்தமானால் இன்னும் நாங்கள் இதை குறித்து ஆராய கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளிலும் நாம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் சில காரியங்களை விவாதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். தொடர்ந்து அடுத்த வாரமும் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் அநேக வேதத்தின் ஆழங்களை நாம் பேசலாம். God bless you.